அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நீங்கள் வீட்டிலையே நவகிரகங்களை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் அப்படின்னா பாருங்கள், வீட்டிலையே நவகிரக பூஜை நீங்கள் பண்ண முடியும். ஏன் நம்ம நவகிரக பூஜை பண்ண முடியாது? அந்த காலத்தில் நவகிரகங்களோடவே வாழ்ந்தாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நவகிரகங்களோடவே அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கங்கிறது அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நம்ம வீட்டில் அந்த காலத்தில் இன்றைக்கி ரைஸ், பொன்னி அரிசி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அன்னைக்கு அப்படி கிடையாது. கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு, சாமை, தெனை இப்படித்தான் இருக்கும். அந்த காலத்தில் சிறுதானிய உணவுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வச்சாங்க. அது பேரே சிறுதானிய உணவு. சிறுதானியம், அந்த சிறுதானிய உணவுங்கிறது அந்த ஜாதகத்தில் மெயினாக இருக்கும். இந்த சிறுதானிய உணவு அந்த காலத்தில் டெய்லி ஒரு தானியத்தில் உணவு செஞ்சு சாப்பிடுவாங்க. எள்ளுங்கூட சனி பகவான் தான் அந்த எள்ளு மாவை இடித்து எள்ளு உருண்டை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படின்னா பாருங்கள், எள்ளு உருண்டை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போது இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நவதானியத்தோடு தான் நம்ம வாழ்ந்தோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு தீராத பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது பூஜா ஸ்டோருக்கு போனீங்கன்னா நவகிரகத்தினுடைய சிலைகள் பஞ்சலோகத்தில் பித்தாளையில் வாங்கி வச்சுருப்பாங்க. சும்மா இத்தச்சோடு தான். இந்த கட்ட விரலுக்கு மேலே சாமியை வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது கட்ட விரலுக்கு உள்ளேயே இருக்கிற அளவுக்கு ஒரு விக்கிரகத்தை வாங்கி 9 நவகிரகத்தை வாங்கி, அந்த 9 நவகிரகம் கோயிலில் எப்படி ஒவ்வொரு கிரகம் எந்த திசை நோக்கி இருக்குதோ அது மாதிரி ஒரு பலகையில் வச்சு அவங்களுக்கு எல்லாம் பால் அபிஷேகம், பன்னீர் எல்லாம் ஊற்றி அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி 9 நவதானியத்தை ஒரு தொன்னையில் வச்சு அதுக்கு ஒரு வஸ்திர துணி 9 கலர் அது முன்னாடி வச்சு டெய்லி நீங்கள் அந்த 9 நவகிரக மந்திரத்தை சொல்லி நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு போனால் உங்களுக்கு எந்த தோஷமும் உங்களை பாதிக்காது. அதுக்கு அந்த நவகிரகத்தினுடைய மந்திரங்களையும் நீங்கள் சொல்லணும். ஓம் சூரியாய நமக, சூரிய கிரகாய நமக, சூரிய தேவாய நமக, சூரிய தேவதோ பிரகாய நமக, சூரியனால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. இது சூரியனுக்கு. அடுத்தது ஓம் சந்திராய நமக, சந்திர கிரகாய நமக, சந்திர தேவாய நமக, சந்திர தேவதோ பிரகாய நமக, சந்திரனால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. இது சந்திரனுக்கு. செவ்வாய்க்கு ஓம் செவ்வாயாய நமக, செவ்வாய் கிரகாய நமக, செவ்வாய் தேவாய நமக, செவ்வாய் தேவதோ பிரகாய நமக, செவ்வாயினால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. அடுத்து செவ்வாய்க்கு. புதனுக்கு ஓம் புதனாய நமக, புதன் கிரகாய நமக, புதன் தேவாய நமக, புதன் தேவதோ பிரகாய நமக, புதனால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. இது புதனுக்கு. அடுத்தது குரு. ஓம் குருவாய நமக, குரு கிரகாய நமக, குரு தேவாய நமக, குரு தேவதோ பிரகாய நமக, குருவனால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. இது குருவுக்கு. அடுத்து சுக்கிரன். ஓம் சுக்கராய நமக, சுக்கர கிரகாய நமக, சுக்கர தேவாய நமக, சுக்கர தேவதோ பிரகாய நமக, சுக்கரனால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. இது சுக்கரனுக்கு. அடுத்து சனிக்கு. ஓம் சனியாய நமக, சனி கிரகாய நமக, சனி தேவாய நமக, சனி தேவதோ பிரகாய நமக, சனியினால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. இது சனி பகவானுக்கு. அடுத்து ராகுவாய நமக, ஓம் ராகுவாய நமக, ராகு கிரகாய நமக, ராகு தேவாய நமக, ராகு தேவத பிரகாய நமக, ராகுவினால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. இது ராகு பகவானுக்கு. அடுத்தது கேது. ஓம் கேதுவாய நமக, கேது கிரகாய நமக, கேது தேவாய நமக, கேது தேவத பிரகாய நமக, கேதுவினால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கி தருவாய் நமோ நமக. இது கேது பகவானுக்கு. இந்த 9 மந்திரம் இந்த பதிவில் வந்துருச்சா உங்களுக்கு? இந்த பதிவே 3 முறை பார்த்தீங்கன்னா
இந்த மந்திரத்தை நீங்களே சொல்லலாமே. எதற்காக சொல்லணும்? இது நம்ம நவகிரகத்தை நம்ம சொல்லாமல் யார் சொல்லுவா? சூரியனை சூரியன் தானே சொல்லணும், சந்திரனை சந்திரன் தானே சொல்லணும், செவ்வாயை செவ்வாயின் தானே சொல்லணும். அப்போது உங்களுடைய நவகிரகங்களை காலையில் 9 பேரை நீங்கள் படிச்சிட்டாலே அவர் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் ஆகிறார்வல்ல, உங்களுக்கு ஒரு மானசீகமான குருவாயிருவாங்கல்ல. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சூரியாய நமக, சந்திராய நமக, செவ்வாயாய நமக, புதனாய நமக, குருவாய நமக, சுக்கராய நமக, சனியாய நமக, ராகுபாய நமக, கேதுவாய நமகன்னா அவங்களுக்கு காலையிலேயே நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு அந்த நவகிரக ஆசீர்வாதம் பண்ணுமா. இப்படி 9 மந்திரத்தை சொல்லி நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பாயாசமோ அல்லது சக்கரை பொங்கலோ, ஒரு 2 சர்க்கரையோ அவ்வளோ கல்கண்டோ ஏதோ ஒன்று வச்சு, ஒரு நீராஜனை வச்சு, ஒரு பத்தி பொறுத்து, ஒரு தீபாரதனை காமிச்சாச்சுன்னா நம்ம வீட்டில் நவகிரக பூஜை தினம் நடக்குது. அவ்வளோதான். இது எத்தனையோ மக்களை கொண்டு போய் சேர்த்துங்க. எல்லா வீட்லேயும் கஷ்டமே போயிடும். நம்ம ஜாதகத்தை பார்த்தா செவ்வாய் தோஷம் உங்களுக்கு இருக்குது, ராகு தோஷம் இருக்குதுங்கிறீங்க. தோஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு உண்டான சாந்தி பண்ணணுங்கிறதுக்கு வீட்டிலையே நவகிரக சாந்தி பூஜை பண்ணலாமே. எல்லா கிரகங்களையும் சாந்தப்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் தானே சாந்தி. அதாவது நம்ம ஜாதகத்தில் எல்லாமே சாந்தமாக இருக்கணும், சாந்த ரூபத்தில் இருக்கணும். பாருங்களேன், அந்த காலத்தில் நவகிரகங்களே இல்லாத ஊரில் கோயிலை கட்டி நவகிரகத்தை சுத்த சொல்லி அந்த காலத்தில் ஆதிகால பரிகாரம் வச்சுருக்காங்கல்ல. ஆதி காலத்தில் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அதனால தான் நான் இது ஆதிகால பரிகாரங்கள்னே இந்த உலகத்தை கொண்டு போனேன். இதை கொண்டுட்டு போய் பல வருஷமாக இந்த பதிவுகள் கொடுத்துட்டுருக்கிறேன். ஆதிகால பரிகாரம்னே எல்லா உலகத்துக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதிகால பரிகாரத்துக்குள்ளே இவ்வளவு ரகசியங்கள், முன்னோர்கள் வாழ்ந்தது எல்லாமே ஆதிகாலம் தானே. அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஞ்ஞானமாக இருந்திருக்காங்க தெரியுங்களா. ஹிஸ்ட்ரியை ஒவ்வொன்றையும் படிக்கும்போது பார்த்தா அவ்வளோ வியாக்கியானமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அப்படி போய் நீங்கள் முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் எல்லா சிற்பங்களையும் நுட்பத்தோட ஒவ்வொன்றையும் பார்த்து கல்வெட்டாலையும் சிற்பியாலையும் எப்படி செதுக்கப்பட்டு இந்த நுட்ப அறிவை எப்படி உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் காலேஜ் கிடையாது, அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, கருவி கிடையாது, பொக்லின் கிடையாது, ஜேசிபி கிடையாது, எதுவுமே இல்லாத காலத்தில் எப்படி இந்த கோவில்களை எல்லாம் சிற்ப நுட்பத்தோட அதுக்கு உண்டான ஆயுதங்களை தயார் பண்ணி எப்படி இதை உருவாக்கி இந்த தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இதுக்காக எத்தனை ஆன்மாக்கள் அதுக்கு உயர கொடுத்து பாடுபட்டிருப்பாங்க சொல்லுங்கள். சொல்ல முடியாது. அதுக்குத்தான் நீங்கள் அங்கே முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான். அதனால தான் நான் ஒரு வரி எழுதினேன் 2ஆம் பாக புக்கில். அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வரும். முன்னோர் ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு? எப்படி? முன்னோர் ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு? இந்த ஜென்மத்திலேயே நம்ம எல்லாத்தையும் தீர்த்துட்டு ஒரு புனிதமான மனிதனாக நம்ம போகணும். அதுக்கு இந்த விஷயம் தேவை. இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் A4 சைஸு. இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். 2 நாளில் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் சாஸ்திரம் எல்லாமே நம்ம நிறைய ஜோதிட வகுப்புகள் நிறைய மக்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ ஆண்களுக்கு ஒரு பேட்ச் முடிஞ்சு பெண்களுக்கு ஒரு பேட்ச் எல்லாமே தனித்தனியாக செட்டாக பிரித்து விட்டுட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க இந்த கலையை நுட்பமாக தெரிஞ்சு நல்லபடியாக போகட்டுன்னு இப்போ ஒரு பேட்ச் தனித்தனியாக எடுக்குது. இப்போ பெண்களுக்கு இப்போ வகுப்பாக சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. யார் வேணாலும் ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்க படிக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ஹிஸ்ட்ரி அது பூராமே என்னென்னமெல்லாம் அதில் சொல்லிக்கிறோம் அதெல்லாம் மக்களுக்கு தேவைப்படும். இது எல்லாமே நம்ம நிறையா காசி கூட்டிகிட்டு போகிறோம். 2 மாதத்துக்கு ஒருக்கா காசி போயிட்டே இருக்கிறோம். யார் வேணாலும் காசி போகிறவங்க கீழே போயிட்டு இருக்கிற கால் பண்ணலாம். இப்போ ஆகஸ்ட் 24ஆம் தேதி காசி போகிறோம். யார் வேணாலும் சேரலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.